ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரி வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிடுச்சா? அப்படின்னா இந்த ஒயிட் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக நெய் சேர்த்து கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுலேருந்து 7லேருந்து 8 பச்சை மிளகாய் வரைக்குமே சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். இது ஒயிட் புலாவ்ன்றதுனால உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்குனிங்கன்னா எல்லாமே நல்லா சாஃப்டாகிடும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாமும் சேர்க்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய் எண்ணெயோட ஃப்ளேவரில் காய் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். இதுவே பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா 3/4 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் தண்ணியும் 50-50 ரேஷியோவில் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு பெரிய அடுப்பாக இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, சின்ன அடுப்பாக இருந்தால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ் தான் செய்கிறீங்கன்னா ஒரு டைம் புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.